Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். நேபாளத்தில் யூத் கேம்ப் இன்டர்நேஷனல் சாம்பியன் 2024 நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சென்னை யூத் கேம்ப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் அகில இந்திய யோகா பொதுச் செயலாளர் ஜே. மாரியப்பன் தலைமையில் உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நேபாளத்தில் நடைபெற்றது. அதில் தமிழகத்திலிருந்து சென்றவர்களில் 7 நபர்கள் யோகாவிலும் ஒருவர் செஸ் போட்டியிலும் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளனர். இவர்கள் போட்டியை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய நிலையில் சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்களை அழைத்து சென்ற ஒருங்கிணைப்பாளர் ஜே. மாரியப்பன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழகத்திலிருந்து சென்ற 7 யோகா மாணவர்கள் சிறப்பான முறையில் பயிற்சி செய்து காண்பித்து தங்கப்பதக்கம் வென்றதை தொடர்ந்து இவர்களை மட்டும் தனியாக யோகா நிகழ்ச்சியை செய்து காட்ட சொன்னார்கள். அதுக்கு தமிழர்களுக்கு கிடைத்த பெருமையாகும். அரசின் சான்றிதழ் இவர்களுக்கு கிடைத்துள்ளது. இதன் மூலம் இவர்கள் படிப்பு, வேலை ஆகியவற்றிற்கு முன்னுரிமை கிடைக்கும். அத்துடன் அரசு ஆதரவு இதுவரை முழுமையாகவும் கிடைக்கவில்லை. கிடைத்தால் இவர்கள் போட்டியில் பல சாதனை புரிவார்கள் என்று தெரிவித்தார். யோகாவில் கலந்து கொண்டவர்கள் ஆர். வர்ஷா, கே. கன்ஷிக், ஆர். கிஷோர்குமார், எம். சாதனா ஸ்ரீ, ஆர். கரண், ஆர். வர்ஷா, பி. யுவராஜ் இவர்கள் யோகாவில் தங்கப்பதக்கம் வென்றவர்கள். சதுரங்கத்தில் ஆர். திருமுருகன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த டீம் வந்து இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரிட்டர்ன் பேக் ஆகிருக்காங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நெக்ஸ்ட் நேஷ்னல் லெவல், இப்போ நாங்கள் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தது இன்டர்நேஷ்னல் லெவல். இந்த ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மூலயமா வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அது மூலயமா நேஷ்னலில் வந்து 24 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க. அதில் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆனவங்க போக்ரா, நேபாளில் இருக்கிற போக்ரான்ற ஒரு சிட்டியில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் நடந்தது. இதில் நம்ம டீம் வந்து இந்தியன் டீமில் இருந்து 7 ஸ்டூடெண்ட் வந்து யோகா ஈவெண்ட்லேயும் ஒருத்தர் வந்து செஸ் ஈவெண்ட்லேயும் போயிருக்காங்க. இதில் வந்து அண்டர் 17, அண்டர் 12, அண்டர் 14 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அங்கே வந்து இது யோகா, செஸ் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வேற எல்லா கேம்ஸுமே வந்து அங்கே நடந்தது. எல்லா ஆல் ஓவர்சீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி யோகாவுக்கும் வந்து அங்கே ஓவர்சீஸ்லேருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 2 மந்த்தாக இதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக கேம்ப் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணி அந்த கேம்பில் வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்லி வந்து அந்த பர்டிகுலர் போஸ்டர் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்தோம். ட்ரைனிங் கொடுத்ததுனால எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே போர்டு வந்து இவங்க மேலே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு இவங்க மூலமா வந்து ஒரு யோகா டெமோன்ஸ்ட்ரேஷன் வந்து ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க. அதையும் சூப்பராக ஃபைனாக பண்ணாங்க. இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த பேரண்ட்ஸ்க்கு நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி அவங்க கொடுத்த அந்த என் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டு, அந்த கிளாஸ்க்காக டைம் எடுத்தது, இது எல்லாமே வந்து இல்லாமல் இது வந்து கண்டிப்பாக இந்த சாதனை வந்து நம்ம படிச்சிருக்க முடியாது. இதில் வந்து 7 ஸ்டூடெண்ட் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் யோகாவில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. வேற எதுவும் சப்போர்ட் வந்து இல்லை. பட் இனிமேல் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம், நெக்ஸ்ட் லெவல் போகும்போது கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் மூலிமா எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும்ன்ற வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதில் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இவங்க இன்டர்நேஷனல் லெவலில் போனதுனால கவர்மெண்ட்டோட கிரேட் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 1ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஃபெடரேஷன் மூலமா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் மூலமா அவங்க ஃபர்தர் வந்து ஸ்டடீஸ், ஸ்காலர்ஷிப், ஜாப் இதெல்லாம் போடுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெரிட் சர்டிஃபிகேட்டும் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரை பர்சனலி அந்த ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட் வந்து இவங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குன்றதை நான் நம்புறேன். என் பேரு ஜே. மாரியப்பன். யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மூலமா நான் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து யோகா ஜெனரல் செக்ரட்டரியாக நான் அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். அங்கே வந்து A to Z வந்து நான் யோகா டிபார்ட்மெண்ட் எல்லாமே நான் தான் மேனேஜ் பண்ணேன். இது எனக்கு, நான் ஒரு தமிழனாக இருக்கிறதுனால இது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நான் செலக்ட் ஆகிருக்கிறது, என்னை வந்து எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தது நம்ம தமிழ்நாடுக்கு வந்து ஒரு ப்ரௌடுன்றதை நான் வந்து நம்புகிறேன்.